ஹலோ காய்ஸ், நம்ம நீங்கள் வந்து கிரானைட் சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஏன்டா ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமாக இருந்துச்சு, அதான் வீடியோ போடல. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம டக்குன்னு போய் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. இதுக்கப்புறம் ரெகுலராக நிறையா நாள் வீடியோ இருக்குது கைஸ். மறக்காமல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல்லைக்காடை ஆள் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடங்குது பாரு. 1 2 அவ்வளோதா. இங்கே போய் புரிஞ்சுக்கிட்டா போதும். போகிறோன்னு பாருங்க, இப்போ சோறு போடுற மாதிரியே வருவானுவோம். கிராணி 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 கொஞ்சம் கிராணி தான் ஃபஸ்ட்டே வருது. கிராணி கிராணி பூனி அந்த பக்கம் கொஞ்சம் பூனி பூனி கிராணி 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 கிராணிப்பா அந்த பக்கம் நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போங்க போங்கப்பா. வேணுப்பா, நீ அவ்வளோ நல்லா வேணா, நம்ப மாட்டடா. ஒன்று முதல்ல அப்படியே குத்திருவா கைஸ். இங்கே பாருங்க, குத்துறது தான் ஒன்றுக்கா சைலண்டா. ரன்பா இஸ் ஆல்சோ சைலண்ட் கில்லர். ஆஹா, கபடிக்கு அடியில் வச்சு என்னடா பண்ணுற? கிராணி கையில் எடுத்து போட்டாச்சு, எடுக்க முடியல. இன்னவர் 2 பேரும் ஒன்றா பிடிச்சிக்க ரொமான்ஸ் பண்ணிருக்காங்களா? ரொமான்ஸ். ஓகே, இங்கே எதுவும் இல்லை. இப்போ கேஸ் இந்த பக்கம் இருக்குதான்னு வாங்க செக் பண்ணிடுவோம். அங்கே டோர் ஹேண்டில் தான் இங்கே இருக்குது. போடு கேஸ் ஃபியூலு, அதாவது கிளாஸ் இது பேர். நான் கேஸுங்கிறேன். இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஓகே, இங்கே பாருங்க, நம்ம எதை அடுத்து நம்மளுக்கு தேவையோ அதே பார்த்து கிடைக்கிது. ஓடு வெப்பன் கீ. சரி, கிராண்ட் பாப்பே கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு வந்துடலாம். இங்கே என்ன தெரிகிறது? இங்கே எதுவும் தெரியும். என்ன? ஓ ஓகே ஓகே, நாங்கள் இந்த இடத்த இப்போ திறப்போம். ஓகே நைஸ். டக்குன்னு ஓகே, இது ஹெலிகாப்டருக்கு தேவை. இப்போ இதை கிளிக் பண்ணால் போதும். இது வந்து ஹெலிகாப்டர் மேனுவல். இந்த இதை பார்த்தா நம்ம ஹெலிகாப்டரே ஓட்டையாக போகிறோம். என்னோட எதுவுமே வச்சுருந்தீங்க கன்சன்ஸாக இருக்கலாடா. அதுக்குன்னு இப்படி இருக்கக்கூடாதுடா டே. ஓகே, கொஞ்சம் நேரம் கிராணிங்கிறன் பாரு வரையோ. சிறிது நேரம் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் காத்திருங்கள். கிராண்டு அப்பா அப்பா கொஞ்சம் அப்பா அப்பா டக்குன்னு வாடா. ஓடு. என்னது கிராண்ட்பா டான்ஸ் ஆறாடா டே. இங்கே பாருங்க, வாட் டான்ஸ் திஸ் இஸ்? குரோபார் மாட்டிச்சுடா டே. இங்கே பாருங்க, திஸ் இஸ் பக்கு. கிராண்ட்பா இவங்க கொண்டு வந்து மாதிரி போட்டு திரட்டிங்கன்னா போதும், பக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இப்போ வந்து நான் என்ன சொல்கிறது, இப்போ இதை வச்சு இங்கே போய் திறந்துடலாம்.
கன்று போய் அது பாட்டுக்கு பண்ணு மாதிரி போய் விழுவுது. இங்கே வந்து இது இங்கே போட்டுட்டு இது போட் எஸ்கேப்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி போட் எஸ்கேப் போட்டோம். இப்போ வந்து இந்த கிராண்ட்பாவோட பீஸ் இது அது என்ன ஃபோட்டோ பீஸை நம்ம எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கணும். ஸ்டென்னு அந்த மாலை இருக்கும் ஏதோ ஒன்று வாங்க ஸ்டென்னு சேர்த்து எடுத்துகிட்டு போயிடலாம். தொண்டை ஒரு மாதிரி லைட்டாக ஜர்க்குடுது. எங்கடா கன் இங்கே தாண்டா எங்கே போட்ட? இந்த கன் இல்லையே. ஸ்டென்னு கன் அங்கே போட்டிருக்கணும். இது வந்து அங்கே தான் போட்டிருப்பேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இதில் போட்டிருக்கேன். கன்னு நீ போய் விட்ருக்காரு. நான் விட்ற குறைச்சுன்னா அங்கே போய் விழுவுது. ஓகே நம்ம இப்போ யூஸ்ஃபுல்லான ஐட்டம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே கேஸ் நம்மளுக்கு இப்போதைக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சிருக்கு. சைல்டு இப்போ போய் இந்த பெல்லை இப்படி தட்டி விட்டால் போதும். பாங்க என்னடா வரல இப்போ வருமோ? கிரானிச் மழை ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு போதுடா. டே நடிக்குதுடா இது குடும் என்னோட சாவு முடிவு. எங்கடா புல்லட்? கிராணி இங்கே கொஞ்சம் ஏன்டா விட்ற போகிற? அதான் கன்று இருக்கிறத சுட்டுலான்னு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த பின்னாடி கிராணி சேர்த்து வருது. ஒருதான் 2 பேரும் கோவிந்தாவாக வச்சு போடுத்தாங்க. அடப்பா விட மாட்டானோடா. இது சட்டிட்டுட்டோம்ங்களா ஏற்றுக்கப்படாது. விடுங்கடா. இன்னும் நம்மளுக்கு ஏதோ பகு ஆயிடுச்சா? ஏய் வேணாம்டா என்னை விட்டுருங்கடா. கிராணி அந்த பக்கம் நீ கொஞ்சம் போனி என்னை விடு. இப்போ பாரு அப்பாடி அது என்ன இங்கே மேலே தள்ளி விட்டுருச்சு. கிராணி எப்படி மறையுது? உண்மையிலே இது பேயா? தகட்டி படுக்கிறதுக்கு போடுற பாயா? அதனால கம்மான்னு சொல்லி இங்கே தான் இன்னொன்று பீஸ் இருக்கு. நம்மளுக்கு கேசலினு அடுத்து வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு வேறு என்ன தேவை? டேப்பு செலோ டேப்பு தேவை. நாங்களும் டேப்புன்னு தான் சொல்லுவோம். சும்மா தான் செலோ டேப் இருந்துச்சு செலோ டேப்புன்ட்டு. ஓகே நைஸாக இதுக்கு ரொம்ப எடுத்துகிட்டு அங்கே போய் எடுக்கணும். அங்கே போகலாம். தவ போடு எது கிடச்சாலும் அதே கிடச்சிருச்சு. வாங்க நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம கிளம்பலாம். க்ரோபர்றா ஓகே அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேஃப்டி அல்லவா அதனால தான் இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டேன். சரி அவனோட போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது போட்டு தருமா கண்டினியூ பண்ணிட்டு க்ரோபாரை உடைக்க வேண்டிய இடத்துல போய் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தான் க்ரோபாரை போட்டிருக்கேன். வருது வந்துட்டா போடு வண்டியில் கொஞ்சம் போடு. கிராண்ட்பா எங்கடா கிராண்டுப்பா? எல்லா டைமும் ஃபஸ்ட்டு கிராண்ட்பா தானே செத்துருந்தா. இப்போ என்னடா கிராண்டியை விட்டு டெஸ்ட் பண்ணுற? போடு ஹெட்ஷாட். எம்மாடி என்ன ஆட்டம் எல்லாம் சரிப்பட்டு வர செய்வாங்க. நம்ம போகலாம். டாவா இது தேவையா? தேவையில்லை. தேவை இங்கே நம்ம போகலாம். எங்கே போகணுமோ அங்கே போகிற கன்று தேவையில்ல. ஞாபகம் வருதி ஓகே நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த மினி கன்று எடுத்து இப்படி சொல்லணும். சுட்டு விடாமல் கரெக்டாக ஓகே கரெக்டாக சுட்டாச்சு. வாங்க போய் இதை வச்சு 1 2
ட்ராகலா மண்டையா உண்மைதான். ட்ராகலா மண்டையா இது ஒரு 2 பேரை கொலை பண்ண வேண்டியது இருக்கு. முடிச்சு விட்டுட்டு வர்றேன். கீழே போடுறா. கீழே போட வந்து 700 போய் உட்காந்துருக்கு. அதான் முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ எந்த வீடியோ போகலாம்? இப்போ இந்த ரூமுக்கு தான் வந்து நம்ம ஃபோட்டோ போடணும். இந்த வழியில் ஒரு இடம் இருக்குது. குதிச்சுட்டா கிராணிப்பா. இந்த பக்கம் கொஞ்சம் வந்துடாதீங்கப்பா. எடுக்க முடியுது சொல்லத்தானே. வந்தேனே முடிச்சு விட்டீங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதானே ராணியன்பா, நம்ம கூட அவ்வளோதானே முடிச்சு விட்டீல. இதோ இப்போ வரேன். என்னைய முடிச்சு விட்ற. எவ்வளோ திமிரு இருக்கணும் உனக்கு. எனக்கு டேப் இன்னும் நீ எங்கே இருக்கணும் எனக்கு தெரியுமே. டேப்பு எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும், இந்த ரூமில். ஆனால் இந்த ரூமில் நான் 1000 வாட்டி டேப்பை பார்த்துருக்கேன். எப்படி பாரு கிராண்ட்பாவை ஷார்ட்ங்க நடக்கா. கிராணி இந்த பக்கம் நீ கொஞ்சம் மானி வா வந்தா டீரா ஐயோ, நான் வேற சாங்க போட்டுட்டு போகிற வழியை மிஸ் பண்ணிட்டேனே. சரி, ஒரு குத்து மதிப்பாப்போம். இங்கே இன்னும் புல்லட் எடுத்தனா இல்லை, புல்லட் எடுக்கலை. கிராணி நீ செத்த நீ கிராணி கமால். கிராண்டு அப்பா, கிராண்டு டே கால் கேட்காதவனே, வர போறியா? எல்லா கட்டி ஒரே ஐடியா முடிச்சு விடுவா. ஒரே ஐடியாவில் முடிக்க முடியாது, சும்மா சொல்கிற. கிராண்ட்பா கிராண்ட்பா மண்டையா, யார் அங்கே செத்து போய் கிடக்குறா? மறைஞ்சு அட மண்டையா, ஓ ஒய்ஃபு மறைஞ்சே போயிட்டா. என்ன பண்ணிருக்கா இவ? ஒருத்த பாட்டும் மறைஞ்சே போயிட்டா. அது கூட தேவைன்னு குத்துக்குழு மாதிரி அப்படியே எங்கேயா உட்காந்துருப்பாங்க. குத்துக்கள் இவ்வளோ நேரம் வரல, இப்போ மட்டும் வந்து என்ன பிரயோஜனம்? அவர் செத்தே போயிட்டா. இல்லை நீங்களே சொல்லுங்க, இப்போ மட்டும் வந்து என்னங்கிற பிரயோஜனம்? சரி வாங்க நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் மேலே கொண்டு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம இந்த சேஃப்டியால் இந்த இடத்த திறக்கல, இந்த இடத்த திறந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க கைஸ், இந்த மாதிரி தான் கைஸ் தான் மொக்கையாக கிடைக்கும். மொக்கையா ஏன்னா எனக்கு மட்டும் இப்படிலாம் பண்ணுறீங்க? அந்த ஒரே ஒரு ஹெலிகாப்டர் கீ கோலிகாப்டர் கீன்னு அந்த ஒரு கீயை தந்துட்டாங்க. நான் பாட்டுக்கும் இந்த இடம் திறந்து பார்த்தோம். எதுக்குற இந்த இது தெரியுங்க? என்னெல்லாம் சரியாக தேடி பார்த்தனா இல்லையா? இது
தேடி போகல ஒரு இடத்த. ஆமாம், ஒரு இடத்த தேடி பக்கம் மறண்ட திரும்ப திரும்ப மறண்ட. அவ்வளோதான். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கிரானி வந்துட்டாயோ. வந்தாலும் முன்னாடி சொல்கிறோம் தானே, கொஞ்ச நேரம் நெஞ்சு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப்பு. செயலு இங்கே வா வா இங்கே கொஞ்சம் வா. செத்தியில் அடுத்து உன்னோட பாட்டிக்கு தான் ரூட்டு. ஏன்னா அப்பயே தெரியல. போடு ஹெட்ஷாட். அப்புறம் மயங்கி வந்துருச்சு. இது சாதா மயக்கம் இல்லை, ஒரு சின்ன குழந்தைய கொண்டதுக்கான மயக்கம். என்னாடி சின்ன குழந்தைய கொண்டதுக்கான மயக்கம்? ஒரு பெரிய மனுஷன் ரோட்டில் நடந்து போயிருப்பானாங்க. இவன் பாட்டுக்கு வந்து, தம்பி எனக்கு இடுப்புலாம் வலிக்குது, எனக்கு கொஞ்சம் தூக்கிட்டு போய் விடுறியா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவன் வந்து சொல்லுவானா, சரி பாட்டி நான் உங்களை தூக்கிட்டு போடுறேன் அப்படிம்பானா. இதான் சாக்கு இன்னைக்கு மோன ஆட்டுக்கால் பாயா வாக்கிற வேண்டிய தஹா அப்படிம்பா. என்னன்னு பார்த்தா போட்டுரு வந்து மோதாவ மாதிரி அப்படியே போட்டு தள்ளிடுவான். கிராண்டு அப்பா நீ இங்கே இருக்க கொஞ்சம் இங்கே வா அப்பா. எனக்கு எப்படி உனக்கு வர்றதுக்குன்னு நல்லாவே தெரியும். இப்போ பாருங்க தலைவர் டிஜே இதுப்பா எப்பாடி ஒலியோ. ஆனால் என்ன அது மொக்க சாங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. கிராண்ட்பா என்னாச்சு எனக்கு? கிராண்ட்பால தான் வெறிச்சோட்டே இருக்குட்டோ. இங்கே பாரு ஒன்றுக்காண்டி பாட்டுலாம் போட்டிருக்கு, கிராணி ஹவுஸ்னு. ஒரு கிராண்ட்பா ஹவுஸ்ன்னு பாட்டு போட்டால் தான் வருவானோ. தூங்கிட்டு இருக்கிறான்னு பார்த்தா தூங்கலை. வாங்க இந்த பக்கம் போய் பார்க்கலாம். கிராண்ட்பா எங்கே கிராண்ட்பா இருக்கீங்க? எனக்கு மட்டும் தான் இப்படி நடிக்குது. கிராண்ட்பா இப்போது வந்துட்டோடா மண்டையா. இன்னைக்கு வரமா தரல. டிஜேன்னு சொல்லிருக்கு. அங்கே தூங்குறா பாருங்க. ஓகே வைவே சேர்த்து விட நீ மட்டும் தூங்கி என்னடா பண்ண போகிற? டிஜே மண்டையா, டிஜே கேட்குது தலைவருக்கு. இப்போ நம்ம சைல்டு ரூமுக்கு வர பண்ணல. ஆமாம் போகிறவல்ல கிராணி எப்படியாவது வரும், ஆனால் வராதும். பண்ணிடலான்னு சொல்ல வந்தேனே அதுக்குள்ளே முடிச்சு விட்டீங்களே. அவங்க முன்னாடி எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஓ வந்துருச்சா? அது ஒன்றும் இல்லை. கிராணியை பற்றி எவோ பயப்படுவா? அவங்களாம் சின்ன குழந்தை கூட பயப்படாது. கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? நமக்கு சப்ஸ்கிரைபர் கண்டுபிடிச்ச மாட்டாங்க. உங்களுக்கு காதில் அது உழுவல இல்லை, உழுவாத வரையும் எனக்கு சந்தோஷம். கிராண்ட்பா அவனை பரலோகத்துக்கு அனுப்புறதுக்காண்டி தான் நான் இங்கே வந்துட்டுருக்க பேர் கிராண்டு. அடிடா சி எடுடா. ஆமோ 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 ஆமோ. கிராண்ட்பா கிராணி நீ தானே ஸ்கெட்சு போட்ட. இப்போ நான் ஸ்கெட்சு போடுற போட்டு
அங்கே பாரு. இந்த கன்னுக்கு அவ்வளோ பவரா? கிராண்ட்பா இங்கே பாடா மண்டையா, ஓ வைஃப் எப்படி பறந்து போய் கிடக்குதுன்னு. கிராணி சொட்ட கழுவி கிராணி கிராண்ட்பா. டே என்னடா கிராணி வச்சு டெஸ்டிங் பண்ணுறா? நீங்கள் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல போகிறேன், கிராண்ட்பாவோட சீக்ரெட். இப்போ ஏதோ டே இந்த ஜாடியை மட்டும் தூக்கி பண்ணணும்னு வச்சுக்கேன், கிராண்ட்பாக்கு எங்கே இருந்தாலும் காது கேட்டுரும். ஏன்னா ஜாடி அவ்வளோ இது, அதாவது கிராண்ட்பாவோட லவ்வர் கொடுத்துருவாங்க, லவ்வர். அதனால் கிராணி செத்து போனால் கூட தலைவர் வர மாட்டார். இப்போ பாருங்க கண்டிப்பாக வருவாங்க இதுக்கு. அப்படி வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்படிலாம் அசிங்கமே கிடையாதுடா. டேய் ஏன் அசிங்கப்படுத்துறாதுடா டேய், சோழாவுட்டா போசா. யோ டேய் கிராணியும் வந்துடா டேய். கிராண்ட்பா வாயில போடு, முழிக்கிற நீ. நான் அந்த ஜாடியை புட்டேன்னடா, உங்களை புட்ட நீ வருவீல. ஐயோ கண்ட நேரம் பார்த்து கண்டதான் சுட்டுக்கிற வயசு. நான் கிராணி எனக்கு தெரிஞ்சு கிராணி வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். காய்ஸ் நான் கிராணியை முடிச்சுட்டு முடிச்சு தள்ளிட்டேன். அதுக்கப்புறம் எஸ்கேப் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒன்று எப்படி எஸ்கேப் பண்ணணும்னு உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் கைஸ் நம்ம எங்கள் எல்லா ஜாமையும் இப்போ போட்டாச்சு. இல்லைந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்குள்ளே எப்போ போதுமானச்சு. சாங்க இதை இப்போ திறக்கலாம். ஒரு ட்ராகனில் பேய்ச்சி, அது எங்கன்னு தான் தெரில. ஆனால் அந்த பேய் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லுறேன் போ வர வீடியோஸ்ன்னு சொல்லுறேன். வீடியோஸ்ன்னு சொல்கிறேன்னா அந்த வீடியோலேயே வருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுல விதி. இப்போ வந்து நம்ம கன் எடுத்துகிட்டு போய் ஒரு கேம் விளையாட போகிறோம். விளாட்லாமா? இப்போ வந்து இந்த கதவை திறந்துட்டோன்னு வச்சு, இப்போ இந்த ஃபோட்டோ வச்சா இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த கதவை திறந்துடும். இப்போ வந்து நம்ம இதில் அன்லிமிட்டட் புல்லட்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே நைஸ். மிஸ்ஸிங்ஸ் ஆகுது. இப்போ தெரிஞ்சு கீழே பாடி ஓடு. என்ன புல்லட் வேணும்? ஜஸ்ட் புல்லட்டை முதல்ல விடுறா. ஜஸ்ட் மிஸ்டு. எல்லாத்தையும் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு இருக்குனே. ஆனால் சும்மா ரீலோடில் வச்சுப்போ. இப்போ வந்து நம்ம டெக்னிக்கலி ஒரு ஃபால்ட்டு நடக்குதான்னு பார்க்க போகிறோம். அந்த ஃபால்ட்டு மட்டும் நினைச்சு வச்சுக்க, கிரானில் அவ்வளோ இது உண்மை பொய், அவ்வளோ இது உண்மை எவ்வளோ இது பொய்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த பக்கம் டோர்ஸ் வந்து இது விளாண்டோம்னா, இப்போ இங்கே திறந்துட்டோமா, இப்போ இந்த இதை வச்சுட்டு வந்ததுனால இப்போ இதாகிடுச்சு. இந்த பிளாங்க் வந்து கீழே இது வந்துச்சா? சரி இதை சும்மா இங்கே தூக்கி போட்டு, இது பேர் வந்து கிரனேட்.
நான் ஜஸ்ட் ட்ராப் தான் கொடுத்துருக்கேன். எதுக்கு இந்த வீணில் தான் வேலைன்னு கேட்டிங்கன்னா வேலை தான் எப்போவுமே. இப்போ பாருங்கள் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் த்ரோ பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இடிச்சிருச்சு. இப்போ வந்து ஈஸியாக இந்த பக்கம் நம்ம போயிடலாம். சிம்பிள். இப்போ இந்த பக்கம் போய்ட்டோமா, டேப் அடி செல்லோ டேப்பு ஒரு டேப்பு தான். ஆனால் இந்த ஹெலிகாப்டர் மட்டும் எனக்கு எப்படி தான் அது பாட்டுக்கு பறக்கும் போது உடையாமல் இருக்குன்னு நினைக்க தெரியல. பாருங்களேன், இப்படி ஒட்டி வச்சுக்கிட்டு பாட்டுக்கு பறப்பான். நான் ஹெலிகாப்டரில் உடஞ்சி கீழே வந்துடாது. நீங்களே சொல்லுங்கள் என்ன டெக்னிக்கலி ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இந்த கேஸ் ஃபீலை ஃபுல்லாக இதுக்குள்ளே அனுப்பிட்டு கன்னை எடுத்து சுட்டு பார்க்க போகிறோம். அப்படி மட்டும் வெடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டெக்னிக்கலி ஃபால்ட்டுன்னு எடுத்தோம். ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். போய் ஓரமாக போட்டுக்கலாம். ஓரமாக போட்டு கன்று எடுத்து ஓகே, டெக்னிக்கலி ஃபால்ட் இல்லை. ஆனால் நம்ம இன்னொன்று தடவை ஒரு கிரனேடை போட்டு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஐயோ, என்னடா கிரனேடை பக்கத்தில் போட்டேன், எடுத்துக்கணும். அது பறக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இன்னொன்று பக்கத்துலேயே போட்டுருக்குறேன். வெடிக்கலையா கிரானிஸ்? உண்மைக்கெல்லாம் உண்மை. சரி வாங்க, இப்போ நம்ம ஒரே அடியாக ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், மறக்காமல் வீடியோ பார்க்கணுமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த மெல்லைக்கான தட்டு விட்ருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக வரும். இப்போ பாருங்கள், ஹெலிகாப்டர் தப்பிக்கிறோம். என்னடா பறக்கணும் பறக்காதா? நம்ம தானே கண்ட்ரோல் பண்ணோம். பறக்குதுற போடு. என்ன இன்னும் பறக்கல? இப்போ பறக்குது. ஓகே நைஸ். என்ன எப்படி மேலே இருந்தானே ஏதோ ஒன்று நம்ம தப்பிக்க ஏற்றி தூக்கிட்டு போகலாம் மேலே டமால். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல்லைக்கான தட்டுருங்க. சரி, மீண்டும் ஒரு கேன் செஞ்சுக்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் அப்ராசிவ். சரி, பாய்.